தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் பெய்த பலத்த மழையின் காரணமாக வாணியாறு, பீனியாறு, மீனாறு, கல்லாறு, வேப்பாடி ஆகிய ஆறுகளின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரம் செய்த சிற்றரசு வழங்க கேட்கலாம். சிற்றரசு, தற்பொழுது அரூர் பகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக பல ஆறுகள் நிரம்பியுள்ளன. அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். தருமபுரி மாவட்டத்தில் பெஞ்ச் புயல் காரணமாக கடந்த 2 தினங்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதில் பாப்பிரெட்டிப்பட்டி வாணியாறு அணை, அரூர் வள்ளிமதுரை அணை நிரம்பியது. இதனால் ஆறுகளில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதன் காரணமாக வாணியாறு, பீனியாறு, மீனாறு, கல்லாறு, வேப்பாடி ஆகிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வயல்வெளிகளில், குடியிருப்பு பகுதிகளிலும் தண்ணீர் புகுந்து ஏற்காடு மலையில் பெய்த மழையின் காரணமாக போதக்காட்டு மீனாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக பைரநத்தம் ஏரி நிரம்பியது. ஏரியிலிருந்து வெளியேறும் தண்ணீர் அப்பகுதி குடியிருப்பு பகுதிகளில் புகுந்தது. இதே போன்று கல்லாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் நொச்சிக்குட்டை, அஸ்தகிரியூர், தாளநத்தம் பகுதிகளில் வயல்களில் தண்ணீர் புகுந்தது. வேப்பாடி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொம்பிடி ரயில்வே பாலம் அடியில் தண்ணீர் செல்கிறது. இதன் காரணமாக சேலம், சென்னை மார்க்கமாக செல்லும் ரயில்கள் மெதுவாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொம்பிடி, பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிகளில் 198 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தருமபுரி நகர பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கியுள்ளது. வத்தல்மலைக்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. மலை கிராமங்களிலிருந்து தருமபுரிக்கு பொதுமக்கள் வர முடியாத நிலை உள்ளது. போக்குவரத்தின்றி சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். கடந்த மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறையினர் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் தருமபுரி விடமனேரி ஏரி நிறைந்து உபரிநீர் வெளியேறி வருவதால் விடமனேரி, ஏசிஎஸ் நகர், நந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் மூழ்கி பொதுமக்கள் பாதிப்பு கண்டு கொள்ளாத மாவட்ட நிர்வாகம். தருமபுரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வக்கியம்பட்டி இந்த பஞ்சாயத்திற்கு உட்பட்ட விடமனேரி ஏரி நிறைந்து இரவு முழுவதும் உபரிநீர் வெளியேறி வருகிறது. இதனுடைய உபரிநீர் செல்லும் கால்வாய் சீர் செய்யப்படாததால் வெளியேறும் உபரிநீர் அனைத்தும் விடமனேரி, ஏசிஎஸ்டி நகர், நந்தி நகர், ஆவின் நகர் உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள், குழந்தைகள் அவதைக்குள்ளாகி வருகின்றனர். வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இரவு 12 மணி முதல் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளதால் இரவு முழுவதும் குடித்தண்ணீர், மின்சாரம், உணவின்றி தவித்து வருகின்றனர். வீடுகளின் பேஸ் மட்டம் முழுவதும் தண்ணீரில் இருந்து காணப்படுகிறது. கார்கள் தண்ணீரில் மூழ்கி நிற்கின்றது. இது சம்பந்தமாக மாவட்ட எண் 1077க்கு போன் செய்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பாபுகுமார். தகவலுக்கு நன்றி. சிற்றரசு, தகவலுக்கு நன்றி.